வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. ஒரு எக்ஸ்ட்ராடினரி டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க ஆர்சிபி. அந்த கனவு நனவாகுமா அப்படின்றதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இங்க உங்க ஸ்டாப் வந்தாச்சு, இறங்கிக்கோங்க அப்படின்னு ஆர்சிபி இறக்கி விட்டுட்டாங்க டோர்னமெண்ட்ல இருந்து. டாஸ் வின் பண்ணாரு சஞ்சு சாம்சன். பேட் கமின்ஸ் செய்த தவிர அவர் செய்யல. நாங்க சேஸ் பண்றோம், நீங்க ஒரு ஸ்கோர் போர்டுல போடுங்க, என்ன ஸ்கோர்ன்றதை பார்த்துட்டு நாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சேஸ் பண்றோம்னு சொன்னாரு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சைடு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. 180 தாண்ட முடியல அப்படின்ற போது டார்கெட் செட் பண்றது ஒரு சேலஞ்சா இருக்கு பிளே ஆஃப்ஸ்ல. கண்டிப்பா போன வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆர்சிபியை உடைக்கணும். ஏன்னா ஆர்சிபியோட டர்ன் அரவுண்டுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அவங்க தான் தெரிச்சிருக்காங்க அப்படின்ற போது அதை பிரிக்கிறதுக்கு ஒரு டைவர்ஸ் லாயர் வேணும். யார் அந்த டைவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ரெண்ட் போல்ட். அவர் தானே நிறைய ஓப்பனர்ஸ்க்கு விவாகரத்து பண்ணி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் போல்ட். அவர் உள்ள வந்தாரு. ஆனா இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் வந்து ஒரு செம்ம ரிஸ்க் எடுத்தாரு. இந்த ரிஸ்க் எப்பவுமே ரிஸ்க் எடுத்தாதான் ரிவார்ட் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அவர் யூஷுவல் பேட்டர்னை பிரேக் பண்ணார். எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 2 ஓவர் தான் கொடுப்பாரு. ஆனா இந்த முறை எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு இன்னொரு ஓவர் கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரெண்ட் போல்ட் ஒரு ரிவார்டு, சூப்பர் ரிவார்டு கொடுத்தாரு சஞ்சு சாம்சனுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டுப்ளேசியோட விக்கெட்டுங்க. 3வது ஓவர், யூஷுவலா 3 ஓவர் போட மாட்டார். 3வது ஓவர்ல பவல் எப்பா பார்க்கிற இடம்லாம் பவல் நிக்கிற மாதிரி இருக்க மாட்டேறப்பா. அன்னைக்கு ஃபுல்லா கேட்ச் எல்லாம் அவர்கிட்ட தான் போச்சு. பட் அந்த கேட்ச், டுப்ளசி கேட்ச், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்சஸ் இந்த டோர்னமெண்ட் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கேகேஆர் அவங்க வந்து எஸ்ஆர்எச் வச்ச போது ஆண்ட்ரே ரசல் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டிங் பண்ணாரு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் கிரிக்கெட்டர்ஸுங்க. அப்கோர்ஸ் அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்புறம் விராட் கோலி, கிங் கோலி ஆரம்பிச்சாருங்க. கொஞ்சம் வெறித்தனமான விராட் கோலி நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. சில ஷாட்ஸ்லாம் அமேசிங் ஷாட்ஸ். பட் சஹல் இந்த வளர்த்த கடா முட்டை வந்த மாதிரி நீங்க தானே வளர்த்தீங்க, இருந்தாலும் முற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யாரு கிங் கோலியே முட்டிட்டாரு. செம்ம விக்கெட், ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விக்கெட். நான் நார்மலா சொல்லிட்டு இருந்தேன், அவர் 40 ரன்னு கீழே, குறைந்தபட்சம் 40 கீழே 2 விக்கெட் எடுத்தாருன்னா சால். எப்பவுமே ஆர்ஆர் வின் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போகும்போது வின் பண்ணிருக்காங்க ஆர்ஆர். கொஞ்சம் 43 போச்சு. ஆனா அந்த ஒரு விக்கெட் பல விக்கெட்டுக்கு சமானம் நம்ம சொல்லி ஆகணும். விராட் கோலியோட விக்கெட் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். கேமரூன் கிரீனுக்கும் பட்டிடாருக்கும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப். இன்ஃபேக்ட் கேமரூன் பெருசா படல. அவருடைய ரன் பால் தான் ஸ்ட்ரைக் ரேட்டை ஆடி கொண்டிருந்தார். 97ல அவுட் ஆனாரு கேமரூன் கிரீன். 97 for 3 அதெல்லாம் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மதில் மேல் பூனை மாதிரி மேட்ச் ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் வேணா குதிக்கலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அங்க வந்தாருங்க மேக்ஸ்வெல். சோலி முடிச்சு. இந்த மேக்ஸ்வெல் நீங்க பாத்தீங்கன்னா ஆடினது சோஃபார், நீங்க இந்த மேட்சும் சேர்த்து வந்தார் சென்றார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பூதம் கிணத்துல இருந்து கிளம்பிடுச்சுன்னா ஊரையே நாசம் பண்ணிடுவோம். ஆனா அந்த டே ஆனிஸ்டேன்னு சொல்லி நம்பி திருப்பி ஆர்சிபி ஆட வைக்கிறாங்க. ஆனா இந்த பூதம் ஒரு முறையும் கணத்துல இருந்து கிளம்பி யார தள்ளி விட்டுருக்க கணத்துல பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் தள்ளி விட்டுருக்கு. ஊரை நாசம் பண்ணல, அது ஆர்சிபியை மட்டும் தான் நாசம் பண்ணிருக்கு. phenomenal cricketer no doubt, but performance output இல்லையேங்க. மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு மேக்ஸ்வெல் மேல. பட் ஃபெயிலியர்ன்றது ஒரு காமன் விஷயம் கிரிக்கெட்ல. யார் வேணா ஃபெயில் ஆகலாம். மிக திறமை வாய்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் கூட பயங்கரமா ஃபெயில் ஆகலாம். அந்த ஃபேஸ் எல்லாருமே போயிருக்காங்க. பட் அந்த ஃபேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு முயற்சி இருந்ததா மேக்ஸ்வெல் கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ஒரு முயற்சியில அவர் ஈடுபட்ட மாதிரியே தெரியல. வராரு, கவலைப்படாம திருப்பி சுத்துறாரு, போறாரு, டீமை தள்ளி விட்டு போறாரு. இதே தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர நடுவுல மென்டல் பிரேக் தான் எடுத்தாரு. நீங்க பார்த்தோம், ஒரு 3 டக்கெல்லாம் அடிச்சோடனே இதே டோர்னமெண்ட்ல எனக்கு ஒரு மென்டல் பிரேக் தேவைன்றது. அந்த மென்டல் பிரேக் எல்லாம் கொடுத்தாங்க ஆர்சிபி. கொடுத்து மீண்டும் வந்து இப்ப ஆர்சிபி கேக்குறது, எப்பா எங்களுக்கு மென்டல் பிரேக் வேணும் போல இருக்கு உங்ககிட்டன்ற மாதிரி தான் திருப்பி அதே கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காரு மேக்ஸ்வெல். ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் செட் பேக், ஒரு பேக் ஃபயர் ஆன விஷயம் ஆர்சிபிக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஃபர்ஸ்ட் பாலுங்க 97 for 3, 97 for 4 ஆக்கி விட்டாரு. அம்ஜிகரையில இருந்து ஒரு போலர் வந்து போட்டாலே ஃபர்ஸ்ட் பால் என்ன போடுறாருன்னு பாக்கணும். போடுறது அம்ஜிகர போலர் இல்லங்க, அஸ்வின்ற ஒரு எக்ஸ்ட்ராடனரி லெஜெண்டரி போலர். அப்படின்ற போது நீங்க அட்லீஸ்ட் அந்த ஓவரை பார்க்க வேணாமா? அவர் செம்ம ரிதம்ல இருக்காரு, நேரா வந்தாரு, அடிச்சாரு. அப்ப இது வந்து என்னன்னா ஆனிஸ்டே எனக்கு பட்டுதுன்னா என் கேம் இதுதான் அப்படின்னு சொல்றதுல அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க T20 கிரிக்கெட்ல. இன்ஃபேக்ட் அதே மாதிரி கேம் ஸ்டைல் இருக்கிற, அதை விட பயங்கர கேம் ஸ்டைல் இருக்கிற ஒரு கிளாசன், நிக்கலஸ் பூரன், டிராவிஸ் ஹெட், இவங்கெல்லாம் ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இருக்காங்க. அப்படின்னா என்ன சிம்பிளான ஒரு விஷயம், ஆரஞ்சு கேப் ரேஸ்ல நீங்க எப்படி இருக்க முடியும்? அடிக்கடி ரன் அடிக்கணும், அதிரடியாவும் ஆடுறாங்க, அடிக்கடி ரன்னும் அடிக்கிறாங்க. அப்படின்ற போது T20 கிரிக்கெட்லயும் அந்த கன்சிஸ்டன்சின்ற வேர்டு வந்தாச்சு. சோ ஐ திங்க் மேக்ஸ்வெல் திருப்பி அதே தவிர தான் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு அந்த பிளான் பியே இல்ல. அதனால டீமும் பயங்கரமா எஃபெக்ட் ஆச்சு. பட் இப்ப என்னன்னா ப்ராபபிலி ஆர்சிபியோட செட் பேக், நான் அதை சொல்லிட்டே இருந்தேன், வில் ஜாக்ஸ்
நீங்க வில் ஜாக்ஸ் இருந்திருந்தாருன்னா மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் 11லயே ஆடி இருக்க மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா டுப்ளசி ஆட்டோமேட்டிக்கா ஆடி இருக்காரு, கேமரோன் கிரீன், அப்புறம் லாக்கி ஃபெர்குசன் போன மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. அப்படின்ற போது அவங்களுக்கு ஃபோர்த் இல்ல, ப்ராபபிலி டாப் சாய்ஸ் வில் ஜாக்ஸ் தான் இருந்திருப்பாரு. திருப்பி அவங்க மேக்ஸ்வெல் கிட்ட போனது காரணம் வில் ஜாக்ஸ் கிளம்பி போனதால எப்பா திருப்பி ஆனிஸ்டே மேக்ஸ்வெல் ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணல. எனிவே அதுக்கப்புறம் ரஜத் பட்டிடார் ஒரு ஆக்சிலேட் பண்ணாரு, ஒரு டேக் ஆஃப் பண்ணாரு. அதுக்கப்புறம் லோம் ரோர் நிஜமாவே கொஞ்சம் ரோர் பண்ணாருங்க. சில ஷாட்ஸ்லாம் அமேசிங் அப்படின்ற ஒரு காரணத்தால ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு வந்து உக்காந்தாங்க ஆர்சிபி. பட் இஸ் தட் எனஃப்? அஸ்வின் அவர்கள் பேட்டிலேயே நடுவில் மிட் மேட்ச்ல சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது பார் ஸ்கோருக்கும் கீழே தான் நான் நம்புறேன்னு சொன்னாரு. அதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருந்தது. ஆர்ஆர் போலிங் கலெக்டாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம ஒரு பையன் பிக் மேட்ச். நான் திருப்பி சொல்றது, ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், சஹல் இவங்கெல்லாம் பிக் மேட்ச் போலர்ஸ். டக்குன்னு அப்படி ஒரு பாரை ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அஸ்வின் இந்த பாரல் அப்படியே தூக்கி போய் எங்கேயோ வச்சிட்டாரு, சாமியா பண்ணிட்டாரு அஸ்வின். அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ரன்னுக்கு இது T20 கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரன்னுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ரன்னு கொடுத்ததுக்கு நான் விக்கெட்ஸை காம்பன்சேட் பண்றேன். இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சஹல் பண்ணாரு பாருங்க, விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாமே பண்ணாங்க. அஸ்வின் வந்து ரன்னும் குடுக்கலாம், முக்கியமான விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்றதுனால சூப்பர். இப்போ ஆர்ஆர் சேசிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் வந்து ஒரு இனிஷியலா ஒரு லக் இருந்தது. கேமரோன் கிரீன் ஒரு டஃப் கேட்ச், பட் ஓகே. அதுக்கப்புறம் செம ஷாட்ஸ் நம்ம பார்த்தோம். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. 46 ரன்ஸ். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்கோரை நீங்க சேஸ் பண்ணும்போது 170, 180 சேஸ் பண்ணும்போது ஒரு 40 ரன் நீங்க போயிட்டீங்கனாலே ஒரு குஷனிங் ஃபேக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதான் ஒரு அர்த்தம். கேட்மோர் அவர் பந்ததுக்கு ஒரு கேமியோ ஒரு 20 ரன் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஜெய்ஸ்வால் அது பக்கம் ஒரு 45. ஆனா நடுவில் கொஞ்சம் லைட்டா ஜரம் அடிச்சது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் ஒரு போர் ஷாட்டுக்கு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் டப்புன்னு ஒரு 8 பால்ல ஒரு செம்ம கம்பேக் கொடுத்தாங்க ஆர்சிபி. பட் விக்கெட்டை இழந்தாலுமே ஆர்ஆர் பக்கம் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தது. அவங்க இந்த மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் உள்ள எடுத்துன்னு வந்தாங்க. ஷிம்ரன் ஹெட்மயர் அவர் நடுவில் இன்ஜுரியில ஆட முடியாத ஒரு காரணத்தால அந்த ஒன் பேட்ஸ்மேன் ஷாட்ன்றதுனால கஷ்டப்பட்டாங்க ஆர்ஆர். பட் இந்த மேட்ச் குரூஷியலா ஒரு பேட்டிங் மட்டும் வந்து ஆடு ராஜா அப்படின்னு உள்ள வந்தாங்க. குரூஷியலான ஒரு 20+ அடிச்சாரு. ஆனா ஷிம்ரன் ஹெட்மயர் உள்ள வந்ததுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, அந்த சீட்டா மாதிரி திக்கு கிங் கோலி கவர் பண்ணி புடிச்சு அக்யூரேட் த்ரோ. த்ருவ் ஜுரேல் ஒரே ஒரு செகண்ட் தான் ஹெஸ்டேட் பண்ணாரு. ஆனா அந்த ஒரு செகண்ட் நம்பர் 18க்கு போதுமானதா இருந்தது. அந்த இடத்துல ஆர்சிபி திருப்பி செமையா கேம்குள்ள வந்தாங்க. இன்ஃபேக்ட் அகைன் அந்த ரன் அவுட் அவுட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் இருந்தது நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் ரூல் வந்து இது என்னன்னா, அந்த ரன் அவுட் பத்தி நான் சிம்பிளா சொல்லணும்னா, அது அம்பையர் அவுட்டுன்னு சொல்லலாம், நாட் அவுட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மதில் மேல் போன மாதிரி ஒரு விஷயம். அதாவது நீங்க கை வந்து ஸ்டம்ப்ல போடும்போது பந்து உங்க கையில கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கையில பட்டு பந்து நேரா போய் ஸ்டம்ப்ல பட்டா பிரச்சனை கிடையாது. பட் பந்து வந்து ஸ்டம்ப்லயே படல, நீங்க பந்தை பிடிச்சி கையால ஸ்டம்ப் அடிக்கும் பொழுது அந்த பந்து உங்க கையில கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அங்க இருந்ததா இல்லையானது. ஏன்னா கைன்றது எங்கன்னா இந்த ரிஸ்ட் கீழே இந்த பாம்ல இருந்து கை ஆரம்பிக்கதா கன்சிடர் பண்ணுவாங்க. அம்பையர் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்காரு. சரி ரைட். இப்ப தினேஷ் கார்த்திக் பக்கம் வந்தீங்கன்னா பிளம் அவுட். அது எப்படி நாட் அவுட் சொன்னாரு தெரியல. தேர்ட் எம்பையர் அங்கே இன்னும் பொறுமையா சில ரீப்ளேஸ் அவர் கண்டிப்பா பார்த்திருக்கணும். எங்க ஒரு பேட்டர் வந்து எப்பவுமே இன்சைட் எஜ்னு வச்சுக்கோங்க, அவர் இன்ஸ்டன்டா அவரே ரிவ்யூ போயிடுவாருங்க. அவர் போய் நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட ஏன்பா இன்சைட் எஜ் பட்டதாலாம் கேட்க மாட்டாரு. இதுவே ஒரு கியூ மாதிரி ஃபார் தேர்ட் எம்பையர். அவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா எடுக்கலாமா இல்ல அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டா பேட்ல பட்டிருக்காது. ஒரு பேட்டருக்கு எப்பவுமே அது எங்க ஒரு சின்ன உரசு இந்த அவங்க பேட்ல கண்டிப்பா அதோட உணர்வு கையில கண்டிப்பா வரும். தே வில் ஃபீல் இட். அவர் எப்ப நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட போய் பேசினாரோ தினேஷ் கார்த்திக், அப்பவே அது பேட்டே இல்ல அப்படின்றதாவது ஒரு கியூவா எடுத்துக்கணும். அண்ட் ரீப்ளே பொறுமையா பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் ரீப்ளே பொறுமையா பார்க்கணுமோ அங்கெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் எங்கெல்லாம் இருக்காரோ இது அடிக்கடி அவரோட மேட்ச்ல நடக்குது. அவரோட கேட்சை நம்ம ஒரு முறை பார்த்தோம், டப்புன்னு அவுட் கொடுத்துறாங்க. இன்னும் 2-3 ஆங்கிள் கண்டிப்பா பார்த்திருக்கலாம், பொறுமையா அது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதே இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டுப்ளஸியோட கேட்ச் பவல் 2 அடி மேல எடுத்தாரு கிரவுண்ட்ல. அதுக்கு சுத்தி ஒரு 360 டிகிரில இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் சொல்லிட்டு கடைசியில் அவுட் கொடுத்தாங்க. அப்படின்ற போது ஒரு தேர்ட் எம்பையருக்கு அந்த அவகாசம் இருக்கு, டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க கேட்கிற ஆங்கிள் கேட்கிற இது டெக்னாலஜி எல்லாமே கொடுத்தும் அவர் அந்த அவகாசம் எடுத்தும் தவறு செய்யறாருன்னா இட்ஸ் நாட் குட் திங் ஃபார் த கேம். அதுக்கப்புறம் பினிஷிங் நீங்க பாத்தீங்கன்னா பவல் இங்க மேட்சுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் 1-2 கேட்ச் எல்லாம் விட்டாங்க. மேக்ஸ்வெல் திருப்பி அங்கேயும் ஒரு கேட்ச் விட்டாரு குரூஷியலா. அந்த இடத்துல என்ன ஆகுனா ஒரு விக்கெட் தான். அந்த ஒரு விக்கெட்ன்றது பேட்டிங் சைடுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் கிரியேட் ஆகும். 15 ரன் இருக்கலாம், மீதி 20 ரன் இருக்கலாம். பட் விக்கெட் எடுக்கிறதுன்ற ஒரு நல்ல விஷயம் ஃபார் போலர்ஸ். அங்க மீண்டும் மேக்ஸ்வெல் சொதப்பினார் மேட்ச். பட் முக்கியமா மாறிய தருணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 16th ஓவர். இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 ஓவர்ஸ் வரைக்கும் மேட்ச் ஈக்குவலா போயிட்டு இருக்குங்க.
இது வந்து ஆர்சிபி 125 ரன் எடுத்திருந்தாங்க, ஆர்ஆர் 126 ரன் எடுத்திருந்தாங்க. ஸோ 5 ஓவர்ல 49 ரன் டு வின் அப்படின்ற கட்டத்துல கேமரூன் கிரீனோட ஓவரை டேக் ஆன் பண்ணாங்க ஹெட்மயர் அண்ட் ரியான் பராக். அந்த 16th ஓவர் 17 ரன் போச்சு. இப்போ என்னாச்சு, டக்குன்னு அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ப்ரெஷர் புஷ்னு காத்துலேருந்து இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து 17 ரன் அப்படின்ற போது ஒரு ஜம்ப்ல எங்க மடிச்சிட்டாங்க ஆர்ஆர். எனக்கு தெரிஞ்சு மேட்சை திருப்பிய முக்கியமான தருணம் அந்த 16th ஓவர் சேசிங் கரெக்டா ஆக்சிலேட் பண்ணாங்க ஆர்ஆர். அதுக்கப்புறம் பவல் நான் இன்னைக்கு வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஃபீல்டிங்லையும் காமிச்சாரு. எப்பவுமே சேசிங்ல பாத்தீங்கன்னா கடைசி 2 ஓவர் 30 ரன் இருந்தா கூட வெஸ்ட் இண்டியன் பேட்டர் ஒரு ஃபினிஷர் இருந்தா ஆல்வேஸ் there is a chance இந்த பேட்டிங் சைடுக்கு அப்படின்றத மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். செமையா பினிஷ் பண்ணிக்கிறார் பவல். ஸோ ஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஒரு டர்ன் அரவுண்ட் அப்படியே டப்பாகல ஜம்ப்லிங்க மடிச்சு நாங்க எஸ்ஆர்எச்சோட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு ஆர்ஆர், பேட் லக் டு ஆர்சிபி. எனிவேஸ் பேட் லக் டு ஆர்சிபி. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன்லாம் வருது, என்னெல்லாம் ஓட இருக்கோ அதெல்லாம் பார்த்து அடைச்சு வைங்க. மீண்டும் மீண்டும் அந்த வண்டியை விராட் கோலியே தள்ள முடியாது, அவர் தோல்லையே சுமந்துட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால he needs some good cricketers around him. எனிவே இப்ப எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர் கொஞ்சம் எட்டி பார்த்துடலாமே. நான் ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், எனக்கு கமெண்ட்ரியும் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கை உடைக்கிற போலிங் 2 சைடுக்கு இருக்கு. ஒன்னு ஆல்ரெடி உடைச்சிட்டாங்க கேகேஆர், இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர். ஆன் தர் டே பொட்டன்ஷியல்ல போட்டாங்கன்னா ஆர்ஆர் டெஃபினட்டா எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கை உடைக்கலாம். இப்போ எஸ்ஆர்எச்சுக்கு வந்து த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நல்ல வலுவான பேட்டிங் சைடு கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ 4 6 அடிக்கிற ராஜா, எங்க பக்கம் 8 6 அடிக்கிறது ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு கெத்துல இருப்பாங்க. பட் நல்ல போலிங் சைடு தான் அவங்களுக்கு ஒரு த்ரெட். நல்ல வலுவான பேட்டிங் சைடு பட் சுமாரான போலிங் சைடுனா அதை வச்சு பொழந்துருவாங்க எஸ்ஆர்எச். ஒரு டாப் கிளாஸ் போலிங் சைடா இருந்தா அங்கதான் இவங்களோட பேட்டிங் மாற்றாங்க. அண்ட் ஓபனர்ஸ் எஸ்பெஷலி அவங்க பவர் பிளே இழந்தால் ஒரு சம பிரஷர்ல வராங்க எஸ்ஆர்எச். சோ சேப்பாக்கில் மீண்டும் ஒருவேளை எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினால் அவங்க என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா எஸ்ஆர்எச் எழுத்தோனே 250 போங்கடா அடிங்க எல்லா பந்துகளா அப்படின்றது அந்த மாதிரி பேட்டிங் ஆர்ஆரோட ஆட முடியாது. நீங்க அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல எஸ்ஆர்எச் போனா ட்ரெண்ட் பவுல்ட் அவங்க கிட்ட பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க. அது தவிர 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓபனர்ஸ் அப்படின்னு அஸ்வினுங்க ஒரு சம்மர் ரிதம்ல இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவார் சஞ்சு சாம்சன், கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டார்ட் கிடைக்கிற அந்த டே அஸ்வின் வா மச்சான் அந்த போலிங் போக அப்படின்றதுனால இங்க மீண்டும் பவர் பிளேல விக்கெட் விழறதுக்கு ஒரு அபாயம் கண்டிப்பா எஸ்ஆர்எச் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஆர்சிபி மொத்தம் 3 50s கிராஸ் பண்ணாங்க. இந்த செகண்ட் 50 மிடில் ஓவர்ஸ்ல வரக்கூடிய அந்த 50 45 பந்துல வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ். ஸோ இங்க மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போறது அந்த மிடில் ஓவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கம் பெருசா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்ல. அவங்க என்னமோ மயங்க் மார்க்கண்டே ஆடவே மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் தே ஷுட் பிரிங் ஹிம் இன். ஆனா இந்த பக்கம் மிடில் ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 அற்புதமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஓவராலா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஆர்எச் பேட்டிங்கை உடைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆர்ஆர் ஹஸ் த அட்வான்டேஜ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பொட்டன்ஷியல் ஆனாலுமே இந்த போலிங் நீங்க இந்த கடைசி 2 மேட்சா பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோரை நம்ம பார்க்கல. டார்கெட் செட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன 2 சைடுமே ஒரு பிரஷர்ல ஆடுறாங்க. அப்படின்ற போது மீண்டும் ஐ ஃபீல் செப்பாக்லயும் சேசிங் பண்ற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். அதுவும் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா அவங்களுக்கு என்ன டார்கெட் செட் பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் ஆடினாங்கன்னா ஆர்ஆர் ஹஸ் த அட்வான்டேஜ். பட் யூ லைட் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா செப்பாக்ல டியூ இருக்குமா இல்லையா, சில நாள் வருது சில நாள் வரமாட்டேங்குது. அந்த ஃபேக்டர்லாம் கூட 2 கேப்டன்ஸும் பார்ப்பாங்க. டியூ இருந்ததுன்னா டெஃபினட்டா சேசிங்னு கண்ண மூட சொல்லிடுவாங்க. பட் டியூ ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்றனால எனக்கு தெரிஞ்சு நான் மீண்டும் சொன்ன ஒரு விஷயம், எஸ்ஆர்எச் would have preferred ஆர்சிபி. பட் ஆர்ஆர் எஸ்ஆர்எச் will be under pressure. எனிவே நன்றி சகோ. நான் சொல்றது மீண்டும் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு ஆதரவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திப்போம். ஸ்டே டியூன் அண்ட் என்ஜாய் தி கேம்ஸ். ஹேவ் a good day சகோ.